பைபிளில் 66 புத்தகங்கள்லேயும் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை 2 விதமாக பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்தம் அப்படின்றது முதலாவது அந்த அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய தன்மை. அதாவது தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். சரிதானே? தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையும் நம்ம நிறைய படிக்கிறோம். நிறைய கோள்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸில் படிக்கிறோம். இன்னும் மேலே ஓசோன் லேயர், அப்புறம் இன்னும் மேலே எக்கச்சக்கமான கோள்கள்லாம் இருக்குது, எத்தனை கோடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் படித்தவர் யார் தான்? கடவுள் தான். அப்போ இந்த கடவுள் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு நேரம் இருக்குது, காலம் இருக்குது, நம்ம நேற்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் தேவன் நேற்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுக்கு என்ன இல்லை? காலம் கிடையாது. நமக்கு ஒரு நேரம் இருக்குது, ஆனால் தேவனுக்கு நேரம் கிடையாது. அப்போது படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் தேவனாய் கடவுள் இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் பரிசுத்தம் அப்படின்றத பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பரிசுத்தம் அப்படின்னா முழுவதுமாக தேவன் வேறு பிரிந்து இருக்கிறார். அவர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். மற்ற எதுவும் போலவே தேவன் கிடையாது. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் ஒன்று இருக்குது. ஓகே, 2வது அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அர்த்தம் என்னவென்றால், இது ஒழுக்க ரீதியான சுத்தம். ஓகே, பரிசுத்தம் என்றால் ஒழுக்க ரீதியான சுத்தம். பொய் பேசாமல் இருக்கிறது, கெட்ட பழக்கத்திலிருந்து விலகி இருக்கிறது, இதெல்லாமே ஒழுக்க ரீதி. ஸோ தேவன் ஒழுக்க ரீதியாகவும் சுத்தமாக இருக்கிறார். அது நம்ம இயேசு கிட்ட பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போது 2 அர்த்தம் சொன்னேன் பரிசுத்தத்துக்கு. இதில் எந்த அர்த்தம் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார்? இதில் எந்த அர்த்தத்தை தேவன் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிறார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவதா 2வதா? ஒழுக்க ரீதியான. எஸ், கரெக்ட். ஸோ அந்த ஒழுக்க ரீதியான பண்பை தான் நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்குறார். இந்த விஷயத்தை மையமாக வச்சு தான் பேதுரு எழுதுகிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஸோ இந்த அர்த்தத்தில் தான் பேதுரு சொல்கிறார். அதாவது சொல்ல வருது ஒழுக்க ரீதியான சுத்தம். ஒழுக்க ரீதியான சுத்தமாக இருங்க. 10 கட்டளைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒழுக்க ரீதியான கட்டளைகள். இப்போ அந்த விதத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மக்கிட்ட, இது அவருடைய பண்பு. அவர் சுத்தமாக இருக்கார். அவர் எந்த பொய் பேசுகிறாரா? இல்லை, அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒழுக்க ரீதியான தேவன் சுத்தமாக இருக்கிறதுனால அந்த பண்பை தன்னுடைய மக்கள்கிட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு? பகிர்ந்துக்கிறார். ஸோ அது நம்மக்கிட்டேயும் அதே மாதிரியே நம்மளை இமிட்டேட் பண்ண சொல்லுகிறார்.